இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் ஒழிச்சிட்ருக்க ஒரு விஷயம் ஏபிசி மால்ட். மால்ட், ஆப்பிள் மால்ட், பனானா மால்ட், கேரட் மால்ட், பீட்ரூட் மால்ட் அப்படின்னு பல விதங்களில் மால்ட் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. உண்மையில் மால்ட் ஒரு அருமையான நியூட்ரிஷ்னல் ட்ரிங்க் தான். ஆனால் இப்பொழுது மார்க்கெட்டில் இருக்கிற தயாரிப்புகள் எல்லாம் நியூட்ரிஷன் ட்ரிங்க்கா? அதுதான் என்னோடய கேள்வி. உங்களோட பேசிகிட்டு இருக்கேன்னா கவிதா பலராமன், ப்ரொஃபஷ்னல் சோஷியல் ஒர்க்கர். சரிங்களா? அப்போது மார்க்கெட்டில் தயாரிக்கப்படக்கூடிய மால்ட் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய மால்ட் ஏபிசி, ஆப்பிள், பீட்ரூட், கேரட் தானா அப்படின்னு சிந்தனை செய்யுங்க முதல்ல. ஏன்னா முக்கால்வாசி இல்லை, மொத்த மால்ட்டுமே இன்றைக்கு சுகர் சப்ஸ்டன்ஸ் தான், அதுவும் கேரமலைஸ்டு சுகர் தான். அப்படின்னா இதில் என்ன இருக்கும்? விட்டமின்ஸ் இருக்குமா, இல்லை மினரல்ஸ் தான் இருக்குமா, இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் இருக்குமா? ஒரே கேள்வி. வீட்டில் சமைச்சு சாப்பிட்றீங்க, 1/4 கிலோ கேரட்டை பொரியல் பண்ணால் சாப்பிட்டுடலாமே, 1/4 கிலோ பீட்ரூட்டை கூட்டு பண்ணால் சாப்பிட்டுடலாமே, ஒரு ஆப்பிளை வாஷ் பண்ணி ஒரு ஆள் சாப்பிட்டுடலாமே. அப்போ அதில் எதுக்கு வண்டியாக சர்க்கரையை கொட்டி மால்ட்டு தயாரிக்கணும்? அந்த மால்ட்டை நாம் எதுக்கு 40 ரூபாய் தான் 1 கிலோ சர்க்கரை, ப்ரௌன் சுகராக 100 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஒரு சாதாரண விஷயத்த மால்ட்டுன்ற பேரில் 1000க்கும் மேற்பட்ட ரூபாய் கொடுத்து வாங்கினோமா? உழைப்பு. இப்படி தான் இந்த மால்ட்டு ரூபத்தில் நம்ம உடம்புக்கு நாமளே தீமையை விளைவிச்சுக்கணுமா? மால்ட்டாக சாப்பிட்டா நல்லது. இப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகரில் மால்ட்டு சாப்பிட்டா என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கிறீங்களா? அதாவது சாப்பிடக்கூடிய மால்ட்டில் 85% மேலே ஹிடன் சுகர் தான் இருக்குது. மீதி இருக்கிறதும் ஆப்பிள், கேரட் அண்ட் பீட்ரூட்டோட சக்கைகள் தான். இந்த சுகரை எப்படி இருக்குன்னா ஹை ஹீட்டில் தொடர்ந்து வறுக்கப்பட்டு கிளறப்பட்டு கேரமலைஸ்ட் ஆகிடுது. என்ன மால்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேக்ஸ் அண்ட் பேக்ஸாக போடுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். எப்படி கேக்ஸ் அண்ட் பேக்ஸில் மொத்தமும் சுகரும் மைதாவும் தான் இருக்கோ, அதே மாதிரி மால்ட்லேயுமே மொத்தமே சுகர் தான் இருக்குது. அப்போது இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ அதுக்கு நம்ம வெறும் பேக்கரி ஐட்டமே சாப்பிட்டுட்டு போயிடலாமே, வெறும் சுகரையே தின்னலாமே. அதற்கெதற்கு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண மால்ட்? யோசனை செய்யுங்கள். வெறும் சுகரை சாப்பிடுவதற்கு நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்கிறோமா? அப்படி அந்த குழந்தைகள் மால்ட்டு சாப்பிடுவதனால் என்ன பயன் இருக்குது? நோய்கள் தான் இருக்குது. எப்படிப்பட்ட நோய்கள்? டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் மற்றும் எலும்புகள், பற்களினுடைய வலுவிழத்தல், இன்னும் பல. இதிலிருந்து தப்பிக்கணுமா? நோ சுகர் மால்ட் வகுப்பில் சேருங்க. உண்மையான மால்ட்டை கற்றுக்குங்க. நோ சுகர் நோ ஃபியர். 0 சுகர் மால்ட் வகுப்பில் சேர்ந்து 10க்கும் மேற்பட்ட மால்ட்டு தயாரிப்புகள் தயாரித்து பிஸ்னஸாக கொண்டு போங்க. கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மால்ட் அவேர்னஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு மால்ட் அவேர்னஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கவிதா பலராமன்.